ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். பெரிய மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட இருந்த அந்த கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆனா எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துட்டு கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை பெரியவருக்கு கொடுத்து, ஐயா எடுத்துட்டு போங்கயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப் போறாரு. பஸ்ல வந்து ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்காரமா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்காரமா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்காரமா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நனையாதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. பொண்ணு மழையில நினைச்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு. அந்த அப்பா வேற யாரும் இல்லை, அந்த ஆட்டோக்காரர். அந்த குடை அவர் கொடுத்த குடை. So the moral of the story is, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ ஒட்டகமா வந்து நிற்கும். இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு அதை நீங்க பழி வாங்கிட்டீங்க, அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தத எப்படி பழி வாங்கின. ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா. அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதா இது செஞ்சு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, எங்கன்னா விட்டுருங்க. Free advice. இப்போ இந்த ஈவெண்ட், இந்த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவெண்ட்டுக்கு வருவோம். அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன், MDS. Anybody? Ramya, can you guess? Vijay, can you guess? MDS. Musical Departmental Store. அதாவது அந்த ஸ்டோரை தொடர்ந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கணும், பிஜிஎம்மா இருக்கணும், இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல பிக் சாங்ஸா இருக்கணும், எஃபெக்ட்ஸா இருக்கணும். இந்த மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. அது என்னுடைய படம் ஆல்பமா இருக்கட்டும், இல்ல மற்றவங்க படம் ஆல்பமா இருக்கட்டும், படிப்படியா ஏறி போயிட்டே இருக்கிறது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் H. வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும்
அதுல ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்களை சொல்லணும், சில நல்ல ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்லணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆல்ரெடி 2 வாட்டி படம் பண்றதா இருந்தது. அதெல்லாம் மிஸ் ஆகி ஜனநாயகம் படத்துல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல், அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான். ஆக்சுவலா அவருடைய 2 முக்கியமான 2 படங்கள் தான் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணதான் பிரியமுடன், வில் எல்லாமே. சார், முக்கியமான படங்கள் அது என்ன படம் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அது எதுக்குமா? அதான் நான் ஷூட் ஸ்பாட்ல அவர்கிட்ட சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன், சார் உங்களுக்கே தெரியாம உங்க 2 படத்தை நான் சொல்லிட்டோம் சார். அவர் அப்படியே ரிச் மூவி அப்படின்னாரு.